ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். இன்றைக்கி முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் எள் எடுத்திருக்கேன். ஒரு 10-12 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து மூணையுமே சேர்த்துட்டு கோல்டன் கலராக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். நல்லா வறுப்பட்டுடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு இப்போ மிளகு, சீரகம், எள் மூணையும் சேர்த்து நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து மாற்றி வச்சிடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லா வறுபட்டு வாசனையோடு ரெடியாகும். அதே மாதிரியே வறுத்து எடுத்துட்டேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு பெருங்காயத்தை பொரித்து எடுக்க போகிறேன். ஒரு 5 கிராம் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருப்பேன். அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10-12 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இதையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதே ஆயிலில் ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் பூண்டு பல்லில் ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அது கூடவே புளியும் சேர்த்துக்கலாம். புளியும் அதோட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு ஓரளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். அது கூடவே வந்து முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை வந்து உருவி ஒரு 4 நாள் நிழல் வாட்டமாக காய வச்சு எடுத்தது. அதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறாமல் கிறிஸ்பியாக இருக்கணும், கை பொறுக்கிற சூடு இருக்கணும், அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த பொருள் எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்க வேண்டியதான். ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறைன்னு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிகிட்ருக்கேன். முருங்கைக்கீரை கலர் மாறக்கூடாது. அது கூடவே உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குது. இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 மந்த்ஸ் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொஞ்சமாக நெய் விட்டு தாளிச்சிட்டு அது கூடவே முந்திரி பருப்பு இல்லைனா வேர்க்கடலை அந்த மாதிரி போட்டு கருவேப்பிலையெல்லாம் தாளித்து நம்ம கிளறி கொடுத்தோன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹர்ஷனகரோட ஃபேவரெட்டு பொடி சாதம் தான் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அவன் வந்து ஆக்சுவலி எல்லா வகையான பொடி சாதமும் சாப்பிடுவான். அவனுக்காக தான் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கூப்பிட்டோடனே வந்துட்டான். இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். அவனுக்கு வந்து பருப்பு பொடி, அதே மாதிரி கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி, இந்த மாதிரி பொடி சாதம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துடுவான். சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.